மோனிஷா, யார் அது? ஐயோ தமிழ், என்னை அப்படி பார்க்காதீங்க. அது நிஜமா யாருன்னு எனக்கு தெரியாது. உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா? ஐயோ தமிழ், சத்தியமாக எனக்கு அவள் யாருன்னே தெரியாது. நான் பேசுனதெல்லாம் கேட்டிங்களா இல்லையா நீங்கள்? எனக்கு இந்த ஒட்டு கேட்குற பழக்கம் எல்லாம் கிடையாது. அவன் நிஜமாவே யாருன்னு எனக்கு தெரியாது தமிழ். பின்ன உன்ன எதுக்கு தேடின்னு வந்தா, அதுவும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி? அது வந்து சொல்லு, என்ன? இல்லை தமிழ், இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? பரவாயில்ல சொல்லு, எவ்வளவோ பார்த்துட்டேன். இது என்ன? இல்லை, அது வந்து கிறிஷ் இருக்கான் இல்லையா, அவனை ஒன் சைடாக லவ் பண்ணலாம். இந்த விஷயத்த அவன்கிட்ட தானே போய் சொல்லணும். உன்கிட்ட எதுக்கு வந்து சொல்கிறா? இல்லை, அது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சுல்ல, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவனை பழி வாங்கலான்னு சொன்னான். அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டாளா? இல்லை விடல, என்னை ரொம்ப கம்பல் பண்ணான். போக வேண்டியது தானே. நீயும் பழி வாங்கின மாதிரி இருந்திருக்குமே. இல்லை தமிழ், நான் அவகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயத்துலலாம் இனிமேல் நான் தலையிட மாட்டேன். நான் என் வாழ்க்கையை மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் கூட பார்க்குவேன்னு சொல்லிட்டேன். என்னால் நம்ப முடியலையே. இதெல்லாம் உனக்கு வராதே. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்காது. தமிழ், ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏன்னா நீ அத்தனை காரியம் பண்ணியிருக்க. உன்னால் எப்படி இப்படி நல்லவள நடிக்க முடியுது? ஏன் தமிழ், கெட்டவங்க கெட்டவங்களாவே இருக்கணுமா? திருந்த மாட்டாங்களா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நான் திருந்திட்டேன். உன்னை என்னால் நம்ப முடியாது. ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இல்லை, அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உன்னை திருத்த முடியாது. தமிழ், இந்தா இதில் கீரை பொரியல் இருக்குது, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் படு. நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதால் வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் எல்லாம் உனக்கு ஜாஸ்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தா. தமிழ், அது வந்து இங்கே பாரு, இப்போ என்கிட்ட நீ எதுவும் பேசாத. உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு என்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்காத. இவ்வளவு கோபத்தில் கூட எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்கிறான். இவன் அப்பையும் இப்படி தான் இருந்தான், இப்போயும் இப்படியே இருக்கான். என் மேலே வச்சிருந்த அன்பு எப்போவுமே இவனுக்கு மாறவே இல்லை. நான் தான் இவனுக்கு உண்மை இல்லாமல் இவன் மேலே அன்பு வைக்காமல் இவனை விட்டுட்டு போயிட்டேன். ஒரு முறை தான் இவனை மிஸ் பண்ணேன், இந்த முறை இவனை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மோனிஷாக்கு பெரிய அழகின்ற நினப்பு. நானா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா ரொம்ப தான். இந்த மாதிரி சான்ஸ் இன்னொரு முறை கிடைக்குமா? அவனை பழி வாங்க வேண்டாம். சீ, வெக்கம் கெட்டவ. போய் போய் அவளை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனா அவன் கூடவே போய் வாழறேன்னு சொல்கிறா. இவளுக்கு நான் எவ்வளோ நல்ல சான்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுவும் நானா போய் வாண்டடாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஹெல்ப்பை அவள் வேண்டான்னு உதறிட்டாளுவா. போய் போய் அவன் கூட இருக்கிறேன்றா. இவளெல்லாம் என்ன சொல்கிறதோ, பார்க்கறதுக்கு தான் அழகாக்குறா, சரியான முட்டாள். அழகாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூளை இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதுவும் உண்மைதான் போல. சரி, அவள் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? இப்போ என்ன செய்ய? இந்த பிளான் தான் ஊற்றிக்கிச்சு. அடுத்தது என்ன செய்ய? என்ன வேணா ஆகட்டும், அந்த கிறிஷை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அவன் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே நிறுத்தணும். நான் மதுமிதா என்ன போய் வேண்டான்னு சொல்லிட்டான். என்னை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ இளக்காரமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணட்டும்? இவனுக்கு ஆவாதவங்க யார் இருக்காங்க? அட, நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கணும்? அதான் ஒரு முட்டாள் என்ன லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடியே சுற்றி என் உயிரை எடுக்கிறானே, அவன்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிட போகிறான். சரி, ஆஃபீஸ்க்கு போகலாம்.
யார் என்ன சொல்கிறது? கிறிஷாவது மண்ணாவது ஆஃபீஸ்லேயே போய் மனோவை மீட் பண்ணி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை கேட்டணும். அவன் கண்டிப்பாக சொல்லுவான். ஏன்னா அவன் தான் என் மேலே உயிரையே வச்சிருக்கானே. சரியான இம்சை. இவன் என்ன லவ் பண்ணுறதும் நல்லதுதான். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அவன்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தியா? ஏய் ஸ்ரீ, என்ன இந்த பக்கம்? என்ன கிளாஸை கட் அடிச்சிட்டு எங்கள் அண்ணன் கூட ஊர் சுற்றலான்னு போயின்னு இருக்கியா? அட நீ வேற, அது ஒன்று தான் கம்மி இப்போ. டேய், நான் உன்னை தான்டா தேடின்னு வந்தேன். என்னது? என்ன தேடின்னு வந்தியா? என்ன விஷயம்? எப்படி இருந்தாலும் நான் கிளாஸுக்கு தான் நான் வருவேன். அதுக்குள்ளேயே என்ன அவசரம்? இவ்வளவு லேட் ஆச்சுல்லடா. நீ கிளாஸ்க்கு வரமாட்டியோ என்னமோன்னு நினச்சின்னு தான் உன்னை தேடின்னு வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஏண்டா உன் பச்சை கிளிக்கிட்ட என்ன சொன்ன? அதுவா? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? டேய், என்னவோ நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி என்னை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாடா. அப்படியா? ஐயோ பாவம் ஸ்ரீ. என்னடா என்னை பார்த்தா எல்லாருக்கும் காமெடியாக தெரியுதா? நீ என்னடான்னா ஒரு பக்கம் திட்டுற, உன் ஆள் என்னடான்னா அவள் ஒரு பக்கம் வந்து திட்டுறா. எல்லார்கிட்டையும் எனக்கு திட்டம் வாங்குறது தான் வேலையா? சாரி ஸ்ரீ, லவ்ல இதெல்லாம் சகஜம். அடே, அது லவ் பண்ணுற உங்களுக்கு, எனக்கு ஏண்டா? ஏன்னா நீ என்னோட நண்பி, அதனால எனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு வந்துதான் ஆகும். போடா நீ வேற. நான் சொல்லினே இருக்கேன் அவகிட்ட, நான் ஒன்றுமே பேசலை, நான் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலன்னு. அவள் மட்டும் கேட்டு இருந்தாள்னா நான் என்ன சொல்ல வரேன்றத கூட கேட்க மாட்டேன்றாடா. அவ ரொம்ப நல்லவ ஸ்ரீ. ஆனா என்ன, கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி. சரிடா, இப்போவே லவ்வரை விட்டு கொடுக்குறியா பாரு. பின்ன அவ என் பச்சை கிளி இல்லையா? போதும்பா, உன் பச்சை கிளியை நீயே வச்சுக்கோ. வந்து என்னை கொத்துன்னு கொத்திடுச்சு. சரி விடு, நான் பேசுறேன் அவகிட்ட. அவளை இன்னைக்கு கொஞ்சம் கோவமா திட்டிட்டேன் நான். அதுவும் இல்லாம தமிழ் சார் பார்த்துட்டாரு எங்க 2 பேரை. அந்த கோவத்தை அவ மேல காமிச்சிட்டேன். என்னடா மாட்டினீங்களா? என்ன சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷப்படாத. சாயங்காலமே ஒன்று சேர்ந்துடும். அதானே, நீ போய் எப்படிடா? என்ன பண்றதுமா, லவ் பண்ணா சூடு சொரணா எல்லாம் மறந்துடணும். சிப்படா. அங்க மட்டும் என்ன வாழுதா? நீங்க மட்டும் என்ன சண்டை போட்டா 1 மாசமாவ பேசிக்காம இருக்கீங்க? உடனே எங்க அண்ணா வந்து உன் காலில் விழுந்துடுறான் தானே? டேய், எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்ட அவ்வளவுதான். நான் உனக்கு அண்ணி, ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க அண்ணி மேடம். அந்த பயம் இருக்கட்டும். உன் ஆள்கிட்ட கூட சொல்லுவேயே. என்ன ஸ்ரீ, நீங்க 2 பேரும் எங்க வீட்டோட வருங்கால மருமகளுங்க. நீங்க 2 பேரும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய், கன்ஃபார்மே பண்ணிட்டியா? அப்புறம் நான் என்ன டைம் பாஸ்க்காக பின்னாடி சுத்துறேன்னு நினச்சியா? இங்கே பாரு, உங்கள் கல்யாணம் ஆயிட்டப்புறம் நீ தான் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட 3 பேர்கிட்டயும் பர்மிஷன் வாங்கி தரணும். டேய், என்னடா என்னை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளுற? அப்புறம் இன்னும் எதுக்கு நான் உன்னை அண்ணியை ஏற்றுக்குந்து? இதுக்கு தான். என் லவ்க்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணல, அப்புறமா பார்த்துக்கோ உனக்கு இருக்கு. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், போடா. உன் பச்சை கிளி ஓவர் சோகத்தில் இருக்கு, கோவத்துலேயும் இருக்கு. போய் சமாதானப்படுத்து. சரி ஸ்ரீ, நான் பார்த்துட்டு வரேன், நீ கிளாஸுக்கு போ. சரிடா, சீக்கிரமா வா. பச்சை கிளி, உனக்கு அவ்வளவு லவ்வாடி இந்த மாமா மேல. எங்க அண்ணின்னு தெரிஞ்சோம் அவங்க கிட்ட போய் அந்த எகிரி இருக்க. ஹாய் மது, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிரிஷ். ஆமாம், மனு எங்க? நான் மனு மீட் பண்ணணுமே. அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான் மது, வெயிட் பண்றீங்களா? இல்லை கிரிஷ், நான் உடனே மனுவை பார்க்கணும். என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம். சரி இரு, நான் வர சொல்றேன். இல்லை, நானே கூப்பிடுறேன் ஃபோன் பண்ணி. உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? இதுல என்ன இருக்கு மது, நான் எப்படியும் ரூமுக்கு தான் போறேன். நான் போய் அவனை அனுப்புறேன். இதுவும் நல்லதுதான். சரி. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? ஏன் லவ் பண்ணுற பொண்ணை கட்டிக்க போகிறன்ற சந்தோஷமா,
கிரிஷ், ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உன் சந்தோஷத்தை உடைக்க தானே நான் வந்திருக்கேன். எங்க என்ன லவ் பண்ணுற பேக்கு காணோம் இன்னும்? மது, நீயே என்னை பார்க்க வந்திருக்க? என்னால் நம்பவே முடியல. என்ன மது, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே உன்னை வந்து மீட் பண்ணியிருப்பேன்ல. நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த, அதுவும் இந்த வெயில்ல? பரவாயில்ல மனோ, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் டக்குன்னு வந்துட்டேன். ஏன் நான் உன்னை பார்க்க உன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா? அச்சச்சோ, அப்படியெல்லாம் சொல்லல. உனக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு தான். நீ எந்த டைம் வேணாலும் என்னை பார்க்க வரலாம். என்னால் நம்பவே முடியல மது, நீ என்ன பார்க்க வந்திருக்க. என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன மது? ஒன்றும் இல்லை மனோ, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணனா, அதான் உடனே பார்க்க வந்துட்டேன். நீ என்ன மிஸ் பண்ணியா? நானும் தான் மது, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் இதெல்லாம் சொன்னா நீ ஏதாச்சும் நினச்சிக்கியோன்ட்டு தான் நான் எதுவும் சொல்கிறதில்ல. அப்படியா? சரி சரி, இனி என்ன நினைச்சாலும் சொல்லு. அது இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நம்ம தனியாக போய் பேசலாமா? தனியாவா? இதோ இப்போவே வரேன். எப்படி வழியிறான் பாரு. உனக்கு நான் வேலை மேலே வந்து மீட் பண்ணுறதில்ல. உன் வேலைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? கிறிஷ் ஒன்றும் சொல்லலை தானே உன்னை? ஐயோ, அவன் என்ன சொல்கிறான்? இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதுதான். ஆமாம், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். சரி சரி, வா நம்ம வெளியே போய் பேசலாம்.